அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு சின்ன அப்டேட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த 1 வீக்குக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போகும்போதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பிடிஎஃப் கண்டிப்பாக உங்கள் கையில் பிரிண்ட் அவுட் இருக்கணும். என்னென்ன டாபிக் இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம பொது அறிவா, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவீடுகள், இயக்கவியல், இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சிலபஸ் வச்சு தான் பார்க்க முடியும். பிடிஎஃப் வச்சுருக்கேன் சார் போதும் சார் அப்படின்னு இல்லாமல் சிலபஸ் பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகேவா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதை பாருங்கள். இதை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பிரிண்ட் அவுட் கையில் வேணும். என்ன பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, ஓகே, அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுங்க தமிழ் மட்டும்தான் இருக்க போகுது. இதுதான் கம்பல்சரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் 40% ஸ்கோர் பண்ணணும். அதே போல் எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறோமோ அதெல்லாம் சேர்த்து தான். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல 100 கொஸ்டின்ஸ். இந்த 100ல் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. சரியா? மொத்தம் 200க்கு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மார்க். அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டில் வரப்போகுது. அண்ட் மினிமம் 40% எடுத்தால் தான் உங்களுடைய பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே நாள் தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பேட்டர்ன் நல்லா தெரியணும். ஓகே? அப்போ 200க்கு எவ்வளோ கொஷின்ஸ்? ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 300 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ 300 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்கும் டாப் ஸ்கோரு யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு போக போகிறாங்க. இருக்கக்கூடிய 7000 வேகன்சிஸில் இருக்கக்கூடிய விஓ ஆகணும்னா ஒரு 200+ வேகன்சிஸில் வந்து நீங்கள் டாப் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் விஓ போஸ்டிங் வாங்க முடியும். அதுவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டாப் ரேங்க்கு, டாப் ஸ்கோரு வாங்கணும். சரியா? எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியும் என்னவா இருக்கும்? சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்குறீங்க, சிலபஸ்க்கான பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. சரியா? ஸோ அடுத்த முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ இது நான் சொன்ன மாதிரி இதை படிக்கிறதுக்கான உங்களுக்கான மெட்டீரியல்ஸ். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல். பிடிஎஃப்ல படிக்கிறேன், எஸ், தேவையாக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் வச்சுக்கோங்க உங்ககிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்னா. பட் புக்ஸ் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த நேரத்தில் உங்களுக்குன்னு எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு புக்கும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ புக்ஸ் இல்லாதவங்களும் கம்பேர் பண்ணும்போது புக்ஸ் வச்சு படிக்கிறவங்க நிறைய படிப்பாங்க. நிறைய நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால படிக்க முடியும். பிடிஎஃப்ல அவ்வளோ நேரம் படிக்க முடியாது. ஹைலைட் பண்ணி வச்சு நம்மளால் வந்து படிக்க முடியாது. திரும்ப ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே? ஸோ புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? மூன்றாவது விஷயம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்ஸ் வச்சுருக்கணும். ஒன்று ஸ்கூல் புக்ஸ், ஸ்கூல் பசங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 12வது வரைக்குமே நீங்கள் தமிழ் புத்தகத்தை கலெக்ட் பண்ணணும். 6லேருந்து 10 வரைக்கும் சயின்ஸ் புத்தகத்தை கலெக்ட் பண்ணணும். ஓகே? 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகம். சோசியல் சயின்ஸ்னால் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் சார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஓகே, பாலிட்டி, அதாவது 6லேருந்து 10 வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அப்போ போயிட்டு புக் இல்லை அப்படிங்கிறதுக்கு தேட முடியாது. அதனால தான் முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு இருக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ்.
ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சயின்ஸுக்கு மட்டும் 6 to 10th அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். 11th 12th உங்களுக்கு வேணுன்ற புக்ஸ் கலெக்ட் பண்ணாலும் ஓகே, பட் இது மெயினாக வேணும். சரிங்களா? இப்போ 6 to 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணோம். சோஷியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணோம். அதே போல் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் மேக்ஸுக்கான புக்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாமே படிக்கிறதுக்கு முக்கியமான புக்ஸ். இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் பசங்ககிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட கேட்டிங்க ஸ்கூல் புக்ஸ் வேணும்னா என்னென்ன புக்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டாக புக்ஸ் வேணுமோ நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நிறைய எஸ்சிஆர்டி புக் கலெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி எல்லா சிலபஸும் டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி யாரெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த புக்ஸை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா சிலபஸ் வைஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்முடைய அதியமான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்சிஆர்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய அதியமானிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்சிஆர்டி கலெக்ஷனுக்கான புக்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் பொது அறிவியல் புத்தகங்கள், வரலாறு, தேசிய இயக்கம், ஆட்சியல், பொருளாதாரம், புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பியல், வேதியியல், உயிரியல், யூனிட் 8க்கான புக்ஸு, யூனிட் 9க்கான புக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்ஸுக்கான அப்டேட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராசஸுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி படிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும். சரியா? ஸோ எப்படி நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு படிக்கிறீங்க, எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது ஸ்டடி பிளான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டடி பிளான் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இப்போ தான் ஃப்ரெஷரா அப்படின்னா ஸோ யாராச்சும் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகுது, ஏதாவது யூடியூப் வீடியோலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லேயோ ஃபாலோ பண்ணுற பிளான் உங்களுக்கு சூட் ஆகுது, உங்களால் படிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்கன்னா அதை தாராளமாக எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இல்லை நான் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்படின்னா கூட நான் 6th 7th முடிச்சிருக்கேன், தமிழ் முடிச்சிருக்கேன், மேக்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை போடுங்க. ஓன் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ஸ்ட்ராங் எது, வீக் எது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நாங்கள் பேசும்போது ஈஸியாக பேசிட்டு போயிடுவோம், இத்தனை லெசன் இவ்வளோ தான் ஈஸியாக முடிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஸோ உங்களால் வந்து இது முடியும் முடியாது, இவ்வளோ தான் என்னால் ஒரு நாளைக்கு படிக்க முடியும், நான் வேலைக்கு போகிறேன், வீட்டிலேருந்து படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபு, ஒர்க் இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுக்கோங்க. சரிங்களா? பட் மினிமம் நான் சொல்கிறேன், இத்தனை மணி நேரம் படித்தா மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோம்? நீங்கள் ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் குறையாமல் படிச்சிங்கன்னா தான் இருக்கக்கூடிய நாட்களில் புதுசாக படிக்கிறவங்க இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியும். கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸ், ஏன்னா அவ்வளோ சிலபஸ் இருக்குது, புதுசாக வந்து யூனிட் 8, 9லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் படிக்கணும். ஓகேங்களா? எல்லா சிலபஸும் படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? தமிழ் படிச்சிடலாம் சார், 100 கொஷின் வருதுங்க, மேக்ஸ் படிச்சிடலாம் சார், 25 கொஷின்ஸ் வந்துடுதுங்க, இது அச்சீவ் பண்ணிடுவாங்க. எஸ், உங்களை மாதிரியே லட்சக்கணக்கான பேரோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். எல்லாரையும் இது பண்ணிடுவீங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கொஷின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நிறைய வந்து கொஷின் ப்ராக்டிஸும் டெஸ்ட்டும் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த பிளானில். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் போது மற்றவங்களை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் தான் ஓகே சார் தமிழ் இது படிக்கணும், மேக்ஸ் பார்த்தாலே தெரியும், சிலபஸ் பார்த்தாலே தெரியும், வெயிட்டேஜ் என்னன்னு தெரியும். அதனால் வந்து நம்ம தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும்.
அதனால நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாருக்கும் இல்லை இப்போது. பட் தெரியாதவங்களுக்கு வந்து மெயினாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டடி பிளானில் தமிழ் மேக்ஸு டெய்லியும் இருக்கணும். டெய்லியும் வந்து இருக்கணும். சரிங்களா? படித்து சிலபஸே முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட டெய்லி மேக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. டெய்லியும் 10 சம்மு. ஏன்னா ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா கூட உங்களால் வந்து பிக்கப் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறோம் டெய்லியும் இருக்கணும். டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும். இது சரிங்களா? ஜிஎஸும் உங்களோட பிளானில், ஸோ தமிழுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கொடுக்குறீங்க, மேக்ஸ்க்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை 1 ஹவர் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் மினிமம் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் படிக்கிற டைமிங், ஸோ உங்களுக்கான டைமிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அலோகேட் பண்ணிக்கணும். எந்த டைமில் இந்த 8 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரமோ 3 மணி நேரமோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 to 8 நம்மளால் படிக்க முடியுமா, ஒதுக்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது. அப்புறம் ஒரு பிரேக்கு, ஒரு 10 o'clock மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock வரைக்கும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 வந்து நம்ம படிக்கிறோம். ஃபுல் டே இருக்கிறவங்க நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறோம். நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம படிக்கிறது நம்ம சொல்கிறோம். மறுபடியும் 7 மணிக்கு ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு 9 மணி வரைக்கும் படிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டைமை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்டடி பிளானும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தெளிவாக பிளான் பண்ணனா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும். முன்னாடியே அலர்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறீங்க, டுடே என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவரும் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களோட டைரியில் இருக்கணும். ஏன் சார் இவ்வளவும் பண்ணணுமா அப்படின்னா, இவ்வளவும் பண்ணிங்கன்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய போர்ஷனை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய 24 ஹவர்ஸை வந்து நம்ம எப்படி எந்தெந்த வேலை சாப்பிட போகிறோமா, ஓகே இந்த நேரத்தில் சாப்பிட போகிறோம், ஓகேங்களா, அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டைம் ஃப்ரீயாக இருக்க போகிறோம், வெளியே போக போகிறோம், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், விளையாட போகிறோம், எதுவாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணினா தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எங்கே டைம் வேஸ்ட் ஆகுது, இல்லை டைம் எங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம், எப்படி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நாங்கள் ஒரு பிளான் கொடுக்குறோம், இன்னைக்கு இந்த 5 மணி நேரம் கிளாஸஸ் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஓவரால் அவ்வளோதான். உங்களுக்கு தான் தெரியும் அந்த டேவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் ஸ்டடி வீட்டிலேருந்தே படிக்கினாலும் படிக்கலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதை போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மோட்டிவேஷன் இல்லை. உங்களால் வீட்டிலேயே உட்காந்து படிக்க முடியும். ஏன்னா யாரும் உங்களை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொன்னால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு கிடையாது. ஸோ ஓன் ஸ்டடி பண்ணுறவங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்களே வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. படிக்க முடியும், என்னால் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும், டெய்லியும் படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் தைரியமாக படிக்கலாம் வீட்டிலேருந்து படிக்கிறது. பட் எல்லாரும் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏமாற்ற வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, எந்தெந்த பாயிண்ட் மிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளானு டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ், நிறைய டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான டைம் பீரியடில் எடுத்துக்கிட்டே இருங்க. சார் நான் ஒரு போர்ஷன்லாம் முடிச்சிடறேன் சார், தமிழ் 10வது வரைக்கும் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன், ஜிஎஸ் எல்லாம் முடிச்சிடறேன், மேக்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன், அப்புறம் வந்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. படிக்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலரான டைம் பீரியடில் டெஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகுலர் டைம் பீரியடில் டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் எப்பப்பெல்லாம் போர்ஷன் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, ஒரு டெஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்ட்ராங் அண்ட் வீக் என்னன்னு தெரியும், மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். திரும்ப இந்த மிஸ்டேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இங்கே தான் லேர்ன் பண்ணிப்பீங்க. அப்போது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் இப்போ நான் சொன்னது எல்லாமே சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்
பிளானை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பிளான் ஃபாலோ பண்ணுறேன் சார், நான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளானை ஃபாலோ பண்ணுறேன், இன்னொரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பிளான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த டெஸ்ட் பேட்ச் பிளானை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பிளானை ஃபாலோ பண்ணுறேன், அவர் இப்படி படிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனி ஒன் பிளான், ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு தாங்க எங்கள் டைம் இருக்குது, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க 100% கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாவே சக்ஸஸ் 100%. சரிங்களா? அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். நிறைய பேர் இதை தான் பண்ண மாட்டாங்க. சரி, 2 நாளைக்கு இப்படி படிப்பாங்க, 2 நாளைக்கு அப்படி படிப்பாங்க. ஸோ ப்ராப்பரான பிளான் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா என்ன படித்தோன்னு தெரியாது, எவ்வளோ முடித்தோன்னு தெரியாது, இன்னும் என்ன படிக்கணும்னு தெரியாது. 3 விஷயம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரான பாத்தில் போகணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். அதனால் இதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் சோர்ஸ், சார் என் ஃப்ரெண்டு ஒரு புக்கில் படிக்கிறாங்க சார், இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு புக்கில் படிக்கிறாங்க சார், இன்டர்நெட்டில் பார்த்தாங்க சார், அங்கே பார்த்தாங்க சார், இங்கே பார்த்தாங்க சார். ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், சரிங்களா, ப்ராப்பர் மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நம்பி முழுசாக வந்து படிக்க ஆரம்பிங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கணும், 12 வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறோமா, ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை கிளாஸஸில் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்களா அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த லெசன்ஸ்க்கு என்ன டீச் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்களோ அப்படி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஒரு சோர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரிவிஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம், நான் சொல்கிறது. ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த ஒரு புக்கில் படிக்கிறேன், இன்னொரு புக்கில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சோர்சஸ், நிறைய சோர்சஸ், மெனி சோர்சஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதை 10 ரிவிஷன் நல்லா ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகேவா? ஒரு புக்கு மல்டிபிள் ரிவிஷன், சிம்பிள் கான்செப்ட் அதுதான். ஒரு புக்கு மல்டிபிள் ரிவிஷன், அது நல்லா பண்ணுங்க. சரிங்களா? அந்த சூஸ் பண்ணுற புக்கு ப்ராப்பரான மெட்டீரியலாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா? அதுதான் ஸ்கூல் புக்கு, அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புக்ஸு, அதை ரெஃபர் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நெட்டில் வராத பிடிஎஃப், வாட்ஸ்அப்பில் வர பிடிஎஃப் சொல்லும் போது எதெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு வே ஆஃப் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருதும் வர பிடிஎஃப்ஸையும் வர பிளானையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, டைம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்ஸ்டியூட் போனால் தான் படிக்க முடியும், வீட்டில் இருந்து படிக்கலாம், இல்லை வந்து யாராவது கைட் பண்ணால் தான் படிக்க முடியும். உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. படிக்க ஆரம்பிக்கிறனாலையும் போய் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை டிசைட் பண்ணிட்டு போய் படிங்க. இல்லை நானே படிக்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது படிங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுமா, அவங்க கொடுக்கக்கூடிய பிளானுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பிளானை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு டெய்லி என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க, எது கொடுத்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் உங்களை யார் கைடு பண்ணுறாங்களோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நீங்கள் யார் வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கைட் பண்ணுறத கண்டிப்பாக நம்புங்க, ரொம்ப முக்கியம். நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? டீச்சர்ஸை வந்து டவுட் படாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, கைட் பண்ணுறாங்க. அதனால் முக்கியமாக அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறாங்க, அதனால் அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கொடுங்க. பிளான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி தரோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 புத்தகங்கள் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி. அதே போல் வரலாறு, தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், யூனிட் 8க்கு 2 புக்கு, யூனிட் 9க்கு வந்து ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன ஸ்டெப்பில் டெய்லியும் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் சிலபஸ்ஸு, அதுக்கு தகுந்த பழைய கொஷின் பேப்பரை கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? புக்கில் படிக்கிறீங்க, சிலபஸ் வைஸ் படிச்சிட்டிங்க, அப்புறம் வந்து பழைய கொஷின் பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கொஷின் பேப்பருமே இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட
ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து படிங்க. இப்போ ட்ரெண்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரில் ஜிஎஸ்ல என்ன கேட்குறாங்க அதெல்லாமே நம்ம படிக்கணும். ரெகுலரான பீரியடில் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து இது வரைக்கும் கேட்டால் ஒரு 37 தேர்வுகள் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3700க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் செட் பண்ணுறவங்க எந்த ஆங்கிளில் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்லேயே இல்லை சார் வெளியே இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் எப்படி தெரியும்? கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். இப்போ அதுக்கெலாம் என்ன சோர்ஸ், அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன வேறு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி படிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஓகே, சிலபஸ் பார்த்துட்டு பழைய கொஸ்டின் பேப்பரும் எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பிளான் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அதிகமான டீம்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸும் புக்ஸும் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து அந்த 90 டேஸ் வந்து பிளான் பண்ண போகிறோம், இன்னொரு 110 நாள் இருக்குது, 100 நாள் இருக்குது அப்படின்னா அது எப்படி பிளான் பண்ணுவோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் என்ன படிக்கணும், அப்புறம் என்றைக்கு டெஸ்ட் இருக்கோ அதை எல்லாமே மென்ஷன் பண்ணி பிளான் வந்து ப்ராப்பராக ஒரு பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிளான் பிடிஎஃப் இருக்கும். அதுக்கான கிளாஸஸ் வந்துடும், அதுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எங்களுடைய கிளாஸஸ் வந்து போகும். அதை டீட்டெயில்டாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாமே நம்முடைய அதிகமான ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அதிகமான ஆப் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்சஸ் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தமிழுக்கான தனி கோர்சஸ் வேணாலும் சரி, இல்லை மேக்ஸுக்கு தனியாக கிளாஸஸ் வேணாலும் சரி, இல்லை கம்ப்ளீட் கிளாஸஸ் வேணாலும் சரி, ஸோ டெய்லியும் 4 to 5 hours கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு அடிஷ்னலான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸு நான் இப்போ சொன்ன புக்ஸ் இந்த 15 புக்ஸு ப்ளஸ் இது வந்து கொஷின் பேப்பர் ஒரு புக்கு. சரிங்களா? ஒரு 16 புக்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் கிளாஸஸ் 15 புக்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, சரிங்களா, ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 45% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க. சரிங்களா? ஸோ புக்ஸ் அண்ட் கிளாஸஸ் வாங்குறவங்களுக்கு இப்போ புக்ஸுக்கான ஃபீஸ் தனியாக இருக்கும், கிளாஸுக்கான ஃபீஸ் தனியாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் கடைசியாக பிப்ரவரியிலேருந்து குரூப் 2க்கு ஒரு பேட்சஸ் வந்து கம்பைன் பண்ணி குரூப் 2 குரூப் 4க்கு போட்டிருந்தோம். ஸோ அவங்க யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பேட்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெய்லியும் என்னால் வந்து 4 to 5 hours படிக்க முடியும், மினிமம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.